தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் பயப்படுற ஆளா அப்படின்னு சொல்லி நடிகை சத்யபிரியா கிட்ட ஒரு இன்டர்வியூவில் கேள்வி ஒன்று கேட்டிருந்தாங்க. இந்த வளர்ந்து கெட்டவன் பேசுனதுலேருந்து நிறைய 2K கிட்ஸுக்கு தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி தெரியல. இப்போது தலைவர் அமைதியாக ஆன்மீக வழியில் போகிறதுனால தலைவர் பயந்தவர் அப்படின்னோ அல்லது அவருக்கு கோபமே வராதுன்னோ நினச்சிக்குவாங்க போல். சத்யபிரியா பாஷா படத்தில் தலைவருக்கு அம்மாவாக நடிச்சிருப்பாங்க. கிட்டத்தட்ட இந்த இன்டர்வியூலையும் பாஷா படத்தை ஒரு ரீக்ரியேட் பண்ண மாதிரி தான் தெரிஞ்சுது. அவங்க ரீக்ரியேட் பண்ணணும்னு பேசலை, பட் நம்ம பார்க்குறப்போ அப்படி தான் தெரிஞ்சுது. பாஷா படத்தில் ரகுவரன் விஜயகுமார்கிட்ட கேட்பார், என்ன ரங்கசாமி உன் பையன் பயந்துட்டானா அப்படின்னு. அதுக்கு விஜயகுமார் சொல்லுவார், அவன் பயந்து நான் பார்த்ததில்லை அப்படின்னு. அந்த மாதிரி தான் இந்த இன்டர்வியூ எடுத்தவர் ரஜினி சார் பயப்படுற ஆளா அப்படின்னு கேட்கும்போது, அவர் பயந்து நான் பார்த்ததில்லை அப்படின்னு நடிகை சத்யபிரியா சொன்னாங்க. இல்லை ஏதாச்சும் இன்சிடென்ட்டுக்கு பயப்படக்கூடிய ஆளா இல்லைன்னா தைரியமாக ஃபேஸ் பண்ணக்கூடிய ஆளா? அவர் பயந்தது நான் பார்க்கல, பயந்து எதுவும் பார்க்கல, தைரியமாக இருக்கக்கூடிய ஆள் தான். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சம்பவத்தையும் சொன்னாங்க. நான் முன்னாடியெல்லாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் அவரை பற்றி. சரி என்னன்னு சொல்லுங்கள் அப்படிங்கும்போது, இல்லை அதெல்லாம் இப்போ சொன்னால் நல்லா இருக்குமா அப்படின்னு அவங்க கொஞ்சம் சொல்ல தயங்கினாங்க. பட் இருந்தாலும் பரவாயில்ல சொல்லுங்கள் அப்படின்னு அந்த இன்டர்வியூ எடுத்தவர் விடாமல் கேட்டதுனால அவங்க ஒரு சம்பவத்தை மட்டும் பகிர்ந்திருந்தாங்க. ஒரு முறை தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி ஒரு பத்திரிகையாளர் தவறாக எழுதிட்டார் அப்படிங்கிறதுக்காக அவரையே அடிக்க போயிட்டாரு அப்படின்னு எல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி சத்யபிரியா சொல்லியிருந்தாங்க. தைரியம் இல்லாமல் எப்படி அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் பண்ண முடியும் அப்படின்னு அவங்க பேசியிருந்தாங்க. யாரோ அவரை பற்றி தப்பாக எழுதிட்டாங்கன்னு அந்த ஜேர்னலிஸ்ட் ஐ திங்க் அடிக்கலாம் போயிட்டாராம். அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் தைரியம் இல்லாம அவன் பண்ணுவாங்க அதெல்லாம் தானே. தலைவர் ஆரம்ப காலகட்டத்தில் அப்படி தான் இருந்தாங்க, ரொம்ப கோவக்காரர் தான். கேபி சாரே லதா மேடத்துக்கிட்ட சொல்லியிருக்காரு, இவன் கொஞ்சம் கோவக்காரன் நீ பார்த்து நடந்துக்க அப்படின்னு. அந்த மாதிரி கோவப்பட்டவர் தான் கல்யாணத்துக்கு பிறகு அப்புறம் குடும்பம் குழந்தைகள் அப்படின்னு ஆன பிறகு அந்த கோவத்தெல்லாம் அப்படியே கட்டுப்படுத்தி இப்போ ஆன்மீக வழியில் அமைதியாக போயிட்டுருக்காங்க. அதனால தான் அந்த வளர்ந்து கட்டவன் போல் தற்கொலைகள்லாம் தலைவரை சீன்றானுங்க. பட் தலைவர் இப்போ கண்ணை காமிச்சாங்கன்னாலும் அவங்க ரசிகர்கள் முடிச்சு விட்ருவாங்க. பட் தலைவர் அதை செய்கிறது கிடையாது. தன்னுடைய ரசிகர்களை எப்போதுமே தலைவர் அவருடைய சுயநலத்துக்காக பயன்படுத்துறது கிடையாது. தலைவரை போல் இன்னொரு மனிதரை பார்க்குறது அப்படிங்கிறது அபூர்வம்தான்.